பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம சந்தன அலங்காரம் பார்க்குறோம். அதாவது இந்த அம்பாள் மடியில் விநாயகர் இருக்கக்கூடியதான ஒரு அலங்காரம் ரொம்ப பொதுவான அலங்காரம். அந்த மாதிரி அலங்காரங்களில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான வகைகள் இருக்குது. அம்பாள் மடியில் பிள்ளையார் உட்காந்துருக்கிறதே ஒரு 10 விதமான அலங்காரங்கள் இருக்குது. அந்த அலங்காரத்தில் ஒரு விதம் தான் இந்த விநாயகருக்கு புஸ்தகத்தில் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு அலங்காரம். அம்பாள் விநாயகருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு அலங்காரம். அது ஷண்முகருக்கும் சரி, முருகருக்கும் சரி, கணபதிக்கும் சரி, அம்பாள் சகல விதமான வித்தைகள் இது எல்லாத்தையுமே அம்பாள் சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு புராணங்களில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதில் விநாயகருக்கு புத்தகத்தில் எப்படி எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான இதை அம்பாள் சொல்லி கொடுத்துருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் தான் நம்ம இந்த அலங்காரங்களை பண்ணுறோம். பொதுவாகவே இந்த அலங்காரம் மூலியமாக தான் நம்ம புராண ரீதியாக சுவாமி என்னென்னலாம் பண்ணா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்காகவே தான் இந்த அலங்காரம் அப்படிங்கிற அந்த ஒரு கலையை உருவாக்கினா அப்படின்னு சொல்கிறார். அப்படி உன்னதமான ஒரு கலை இந்த சுவாமி அலங்காரம். அது ஒவ்வொரு காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறையா மாறுதல்களோடு நம்ம இந்த சுவாமி அலங்காரங்களை பண்ணிகிட்டுருக்கோம். இந்த சுவாமி அலங்காரம் அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று இல்லாமல் யுகங்களாக இது பண்ணியிருக்கா. அதுக்கு சாட்சிகளும் நிறையா இருக்குது. நம்ம அலங்கார புஸ்தகங்களில் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த சந்தன அலங்காரம் அப்படின்னாலே நம்ம என்ன அலங்காரங்கள் நம்ம பண்ணியிருந்தாலும் சரி, அதை முதல்ல அந்த என்ன மாதிரி அலங்காரம் நம்ம பண்ண போகிறோமோ அந்த அலங்கார ரூபத்தை நம்ம மனசில் கிரகிச்சுண்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த அலங்காரங்களை பண்ணுறோம். அப்படி நம்ம பண்ணும்பொழுது தான் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மனசில் நினைக்கக்கூடிய அந்த சுவாமியோடைய அந்த ரூபத்தை நம்மளால் சரிவர அலங்காரத்தில் கொண்டு வர முடியும். இப்போ நம்ம இந்த ஹஸ்தம், பாதம் இது எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி சந்தனத்தினால் நம்ம சுற்றி ஹஸ்தம் பாதமாக சுற்றி அப்புறம் அதை ஒன்று சேர்த்து அது மேலே சந்தனங்கள் சாத்தி, வர்ணங்கள் சாத்தி, திருவாபரணங்கள் சாத்தி, அப்புறம் புஷ்ப மாலைகள்லாம் சாத்தி அந்த அலங்காரங்களை பூர்த்தி பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம சுவாமி அலங்காரங்கள் பூர்த்தி பண்ணும்போது தான் அந்த சுவாமி அங்கே ஜீவனோடு இருக்கிற மாதிரியான ஒரு ரூபத்தை நம்மளால் பார்க்க முடியும். இந்த திருவாபரணங்கள், சந்தனம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம அலங்கார கிரியா அப்படிங்கிற ஷாப்பில் நம்மளால் வாங்கிக்க முடியும். இதுக்காகவே தான் நம்ம அலங்கார கிரியா அப்படிங்கிற அந்த ஷாப்பை ஓப்பன் பண்ணியிருக்கோம்.